ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் சேரன் வீட்டு முன்னாடி போலீஸ் வந்து நிற்கிறதோட முடிஞ்சது. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் சேரனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களோட மாமனார். வீட்டு முன்னாடி போலீஸ் வரவும் சேரன், சோழன், பாண்டியன் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் அண்ணன் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இங்கே சேரன் யாருப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லைம்மா, கார்த்திகாங்கிற பொண்ணுக்கிட்ட சேரன் தப்பாக நடந்துக்கிட்டாங்கங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நிலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருக்குமே ஷாக்கு. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கும் ஷாக்கு. உடனே சோழனும் பாண்டியனும் ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அது என்ன மாதிரியான புகார், பொய் புகாரா என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க சார், ஃபஸ்ட்டு என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரங்க ஏப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வெளிநாட்டு மாமனாரும் அந்த அத்தை எல்லாரும் சேர்ந்து வந்துடுறாங்க. வந்து என்ன சார் இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் உள்ளே பிடிச்சி போட்டு 4 தட்டு தட்டுங்க சார், அப்போ தான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே சேரனோட அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் வந்துட்டார் வெளிநாட்டு அரமண்ட ஆஃப் ஆயில், இவர் பெரிய எஸ்ஐ, இவர் சொன்னோடனே இந்த போலீஸ்காரங்க கேட்டுருவாங்க. சார் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அதை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இது பண்ணுங்கள் சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், ஃபஸ்ட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, ஆமாம் சார், கார்த்திகா பொண்ணையும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேளுங்க சார், அந்த பொண்ணை கூப்பிடுங்க சார், அவள் என்ன சொல்கிறான்னு கேளுங்க, ஏன்னா எந்த தப்புமே நடக்கலை, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பொய்யான கேஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் பாண்டியனும் சொல்கிறாங்க, சார் எங்கள் அண்ணனை அழைச்சிட்டு போக நாங்கள் விட மாட்டோம் சார், நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, எப்போ கம்ப்ளைண்ட் உங்கள் அண்ணன் மேலே மட்டும் இல்லை, உங்கள் எல்லார் மேலேயும் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்க அப்பா வந்து நியாயம் கேட்டதுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் அவங்க வீடு தேடி போய் அடித்ததாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் அதை ஸ்டேஷன் வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி 4 பேர்த்தையுமே வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நிலாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அவங்க மாமனார் அவங்களோட வீட்டுக்கு நேரடியாக போய், எதுக்காக என் பையனை நீ இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புன, உன் பையன் வந்து வீட்டில் ஆள் இல்லாத நேரமாக, நீங்கள் 2 பேரும் இல்லாத நேரமாக எங்கள் கூட உறவாடிக்கிட்டு இருந்தா, அவள் வரும்போதெல்லாம் நாங்களும் வீட்டுக்குள்ளே விட்டோம், அதுதான் நாங்கள் செஞ்ச பெரிய தப்பு, ஆனால் நீங்கள் வந்து இப்படி என் பையன் மேலே தப்பு போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சண்டை போடுறாங்க. அதுக்கு இவங்களும் பதிலுக்கு பதில் பேச, அவங்களும் பதிலுக்கு பதில் பேச ரொம்ப பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு. அந்த நேரம்னு பார்த்து நிலாவும் வந்ததுனால நிலாவை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா நீ நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு சொன்னேன், அதுக்கு நிலா சொல்கிறாங்க எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் தான் அவசரப்பட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு அப்பாவி மேலே அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. ஆனால் நிலா சொல்கிறது அங்கே யாருமே கேட்குறதா இல்லை, அங்கே எல்லாரும் பதிலுக்கு பதில் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நிலா கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்சு பின்வாசல் போய் அங்கே கார்த்திகாவை மீட் பண்ணுறாங்க. கார்த்திகா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து நேரில் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர முடியும், தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கார்த்திகா சொல்கிறாங்க, என்னால் எப்படிங்க என் வீட்டை விட்டு வெளியில் வர முடியும், வந்தால் என்னை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கு நீங்கள் அழுதா மட்டும் சரியாக வந்துருமா, தயவு செஞ்சு அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்புறம் உங்களோட நம்பர் மட்டும் கொடுங்க, நான் எதுனா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நம்பர் மட்டும் வாங்கிட்டு ஸ்டேஷன் கிளம்புறாங்க. அப்புறம் இங்கே ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க, பல்லவன் வந்து கொஞ்சம் ரொம்ப பயந்து போய், என்னடா போலீஸ் ஸ்டேஷன் நம்ம படிக்கிற பையன் இப்படி வந்து உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயத்தில் உட்காந்துருக்காங்க. அதை சேரன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போலீஸில் போய், சார் இந்த மாதிரி படிக்கிற பையன், அவனை மட்டுமாவது விடுங்க, என் மேலே தான் தப்பு, என் மேலே தானே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க திமிரா, எப்போ அதெல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்கள் விசாரிச்சுக்கிட்டோம், நீ போய் உட்காரு, நாங்கள் கூப்பிடும்போது வா அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சேரனை விசாரிக்காங்க. எப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ என்ன சொல்ல போகிற, அந்த பொண்ணுக்கிட்ட நீ தப்பாக நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சேரனும், சார் நான் அப்படி எதுவுமே பண்ணலை, அவங்களா தான் வந்தாங்க, அது அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் சாட்சி தான், பொய் கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நிலாவும் ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. வந்து, சார் நானும் அதே இடத்துல தான் சார் இருந்தேன், அந்த பொண்ணு தான் தேடி வந்தாங்க, சும்மா இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இருந்தாங்க, அதுதான் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க மேலே உள்ள பகையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஏம்மா நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஃபஸ்ட்டு நீ யாரும்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் யோசிச்சு, நான் சோழனோட ஒய்ஃப் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சோழனோட ஒய்ஃப் சார். என்னோட அப்பா வந்து ரியல் எஸ்டேட் வச்சுருக்காங்க. நானுமே ஆர்க்கிடெக்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது சார். நீங்கள் வேணால் என்னைய பற்றி விசாரிச்சுக்கோங்க. நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். ஒரு பொண்ணுக்கு அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் எப்படி சார் பார்த்துக்கிட்டு இருப்பேன்? தயவு செஞ்சு விசாரித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுதாரு, ஏம்மா நீ சொல்கிறது எல்லாமே சரிதாம்மா. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்த கேஸ் கூட இப்போ வேணான்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் இவங்க எல்லாரும் போய் அவங்க அப்பாவை போய் அடிச்சிருக்காங்க வீடு தேடி. அந்த கேஸ் ஸ்ட்ராங்காக தானம்மா இருக்குது. என் முன்னாடியே இவங்க அடித்தேன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நான் அந்த கேஸ்லேருந்து எப்படிம்மா இவங்கள விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு அவங்க தான் சார் எங்களை அடித்தது. அதுக்கடுத்து தான் சார் டிஃபென்ட்க்கு நாங்கள் அடித்தோம். மற்றபடி எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், நான் ஒன்றுமே பண்ண முடியாதும்மா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே நிலா குழப்பத்தோடு வெளியில் வந்து கார்த்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்திகா கிட்ட நிலா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும். ஒரு தடவை நேரில் வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, எங்கள் அப்பா அந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்கங்கிறத விலாவரியாக சொல்லுங்கள் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகா அழுதுகிட்டே, என்னால் முடியாது, என்னால் என் வீட்டிலேருந்து வெளியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைங்கிறத சொல்ல முடியாது. சொன்னால் என் அப்பா என்ன பண்ணுவார்னு எனக்கே தெரியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் இங்கே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அழுதா மட்டும் இந்த பிரச்சனை தீராது. நீங்கள் நேரில் வந்தால் தான் ஒரு முடிவாக இருக்கும். தயவு செஞ்சு நேரில் வாங்க. உங்களால் ஒரு 4 அப்பாவி வந்து உள்ளே இருக்கிறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கே தெரியலை. தயவு செஞ்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாகவே இல்லையாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. சரி, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.